வணக்கம். வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். பெரியவங்க எல்லாருக்குமே வந்து என்னோட நமஸ்காரம். இப்போ வந்து நம்ம 71 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கோம். இதுக்கு சப்போர்ட் பண்ண என்னோட வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர், என்னோட வெல் விஷஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதோட தீபாவளி நல்வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். இப்போ இந்த சமயம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கடலைப்பருப்பு லட்டு. ஒரு ஸ்வீட்டோட ஆரம்பிப்போம். கடலைப்பருப்பு லட்டு எப்படி பண்றதுங்கிறத பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். 1 கப்பு கடலைப்பருப்பு, 1 கப்பு சர்க்கரை உங்களுக்கு கூட வேணும்னா ஒரு 1/4 கப் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 6 ஏலக்காய், பாதாம் இல்லை முந்திரி பருப்பு கொஞ்சம். நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, கடலைப்பருப்பை நல்லா அலம்பிட்டு ஒரு துணி எடுத்து அதில் வந்து காய வச்சுக்கோங்க. அதாவது வந்து நிழல் உணத்தெல்லாம் உணர்த்திக்கோங்க. கடலைப்பருப்பை நல்லா அலம்பிட்டு நிழல் உணத்தெல்லாம் உணர்த்திக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து வெறும் ட்ரை வானலியில வறுத்துக்கணும். இதை பாருங்க, நான் வறுத்துருக்கேன். இந்த மாதிரி செவக்க வறுத்துக்கணும். அதோடய ஒரு நான் 6 ஏலக்காயும் சேர்த்தே வறுத்து வச்சுட்டேன். சும்மா அந்த சூட்ல ஒரு பெரட்டி வச்சுட்டு இருக்கேன். இப்போ என்ன பண்ண போறோம்னா இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம பவுடர் பண்ணிக்க போறோம். பாருங்க, மிக்சியில வந்து வறுத்த கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். அதோட வந்து ஏலக்காயும் சேர்த்துறேன். இதை வந்து இப்போ பவுடர் பண்ணி எடுத்துன்னு வருவோம். இங்க வறுத்த கடலைப்பருப்பு, ஏலக்காய் ரெண்டுத்தையும் இந்த மாதிரி நைஸா பொடி பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து நான் வந்து ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். பாருங்க, நம்ம அரைச்ச அதே மிக்சி ஜார்லேயே வந்து சர்க்கரை வந்து 1 கப், நான் வந்து 1 கப் எடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஒரு 1/4 கப் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட் தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதையும் நம்ம பொடி பண்ணிட்டு வந்துடும். பாருங்க, சர்க்கரையை பொடி பண்ணிட்டோம். அதையும் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கடலைப்பருப்பு, அதோட சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். பாருங்க, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுத்தையும் சர்க்கரை பவுடரையும் கடலை வறுத்து பொடி பண்ணோம் இல்லையா, அந்த மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நான் வந்து பேன்ல வந்து ஒரு கரண்டி நெய் விட்டுருக்கேன். லைட்டா சூடாகட்டும். நம்ம வந்து முந்திரியும் பாதாமும் சேர்த்து வறுத்துக்க போறோம். நெய் ரொம்ப சுற்றாம பார்த்து போட்டுக்கோங்க. முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் வறுபட்டுருக்கு. நம்ம வந்து மாவுல கொட்டிடலாம். இதை உருண்டை பிடிக்கிறதுக்கு வந்து வேணுங்கிற அளவுக்கு நெய்யை காய்ச்சி உருண்டை பிடிக்க போறோம். நான் ஒரு 2 கரண்டி நெய் விட்டுக்கிறேன். இந்த கரண்டியில 2 கரண்டி நெய் விட்டுக்கிறேன். பாருங்க, இப்ப நெய் வந்து சுட்டுருக்கு. நம்ம வந்து அந்த நெய்யை ஊற்றி அப்படியே பிசைய ஆரம்பிச்சிருவோம். மிக்ஸ் பண்ணிட்டு உருண்டை பிடிக்க வேண்டியதுதான். பாருங்க, இன்னொரு கரண்டி வந்து நெய் வந்து சூடு பண்ணியிருக்கேன். அதையும் விட்டுடுறேன். இது ரொம்ப நெய் இழுக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க வந்து பால் விட்டுக்கலாம். ஆனால் பால் விட்டு பிசைஞ்சிங்கன்னா ரொம்ப நாளைக்குலாம் வச்சுக்க முடியாது. இந்த மாதிரி நெய் விட்டு பிசைஞ்சு நீங்க அந்த உருண்டை பிடிச்சாதான் வந்து நல்லா டேஸ்டா இருக்கும். கொஞ்சம் சூடா இருக்கு. பாருங்க, இந்த மாதிரி ஒவ்வொன்றா உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்ல வந்து உருட்டி வச்சுக்கோங்க. பாருங்க, நல்லா கொஞ்சம் சூடா இருக்கும் போதே நீங்க உருட்டினாதான் உருட்ட முடியும். பாருங்க, லட்டு எல்லாத்தையும் நம்ம பிடிச்சாச்சு. நான் போட்ட 1 கப்பு கடலைப்பருப்புக்கு வந்து கரெக்டா 21 லட்டு வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க எந்த கப்ல எடுத்துக்கிறீங்களோ அந்த கப்ல சக்கரை எடுத்துக்கோங்க. சின்னதா இருந்தாலும் சரி, பெருசா இருந்தாலும் சரி, உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. திரும்பவும் என்னோட வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர், வெல் விஷஸ் எல்லாருக்குமே ஒரு தேங்க்ஸ். எல்லாருக்குமே வந்து தீபாவளி நல்வாழ்த்துக்கள். கண்டிப்பா வந்து இந்த கடலைப்பருப்பு லட்டை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க. எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நான் அடுத்த ஒரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன்.